ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கிறேன்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி என்ன போட்டோம்னா சோம்பு போட்டோம். அடுத்தது வெந்தயம், அடுத்தது கடுகு, அடுத்தது ஜீரகம், ஒரே ஒரு மிளகு போட்டோம். அதெல்லாம் பொழைச்சி வந்துருக்குதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 5 நாள் ஆகுது. நானே இந்த பக்கம் திரும்பவே இல்லை. இது வந்து சோம்பு போட்ட இடம். இன்னும் கொஞ்சம் கூட ஒன்று கூட முளைச்சி வரல. பாருங்க, அடையாளம் அது காட்டியிருந்தேன் இல்லையா, சாத்துக்குடி கன்று இல்லை, வரல இதில். அடுத்தது வெந்தயம் வந்துருக்கு. வெந்தயம் அது இங்கே கடுகு. வெந்தயம் எந்த பக்கம் போட்டோம்? இந்த இதில் தானே போட்டோம். நானே தடுமாறிட்டேன். வெந்தயம் முளைச்சி வந்துருக்குதுப்பா. அப்படியே அழகாக வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், வெந்தயம் இதெல்லாம் இது நிறைய வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியே தூவி விடும், அப்படியே நிறைய வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, இது வந்து வெந்தயம் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. ஆனால் சோம்பு அம்மா சொன்ன மாதிரி 8 நாள் ஆகுன்னு நினைக்கிறேன். சூப்பர். இங்கே பாருங்க, வெந்தயம் இது ஃபுல்லாகவே வந்து வெந்தயம் வந்துருச்சு. சக்ஸஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு. கடுகு வந்திருக்குதுப்பா. இது கடுகு 4 இலை, வெந்தயம் வந்து 2 இலை வந்திருக்குது. கடுகு 4 இலை. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. இது வந்து சும்மா கீரை பாருங்க, அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இது கடுகு செடி முளைச்சி வந்துருக்குது. இதுவும் கடுகு செடி, இதுவும் கடுகு செடி, இதுவும் கடுகு, இதுவும் கடுகு, இதுவும் கடுகு, இதுவும் கடுகு. இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுருக்கலாமே. ஐயோ, அழகாக வந்திருக்குறா சாமி. சூப்பர். கடுகும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இன்னும் வந்து சோம்பு வரல. அடுத்தது ஜீரகம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆனாலும் இதுலேயும் ஒரு குட்டி சந்தோஷம் இருக்குதுல்ல. நம்ம போட்ட விதை முளைச்சி வரும்போது தான் ஒரு இன்பம். ரூமில் தண்ணி பாஞ்சிருக்கட்டுங்க. ஐயோ, ஜீரகம் எங்கே போட்டோம்? இதோ அந்த பில்லுக்கிட்ட, இந்த வட்டத்தில் தான் போட்டோம் ஜீரகம். வரலையே. அம்மா வேறு நேற்று களை வெட்டினாங்க, ஃபுல்லாக கொத்தி விட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இல்லைப்பா, ஜீரகம் வந்து ஒன்று கூட வரல. சரி பார்க்கலாம், அதுக்கும் ஒரு 8 நாள் டைம் வச்சு பார்க்கலாம். அந்த 3 நாள் இருக்குது. ஆனால் இந்த இடம் தான் காலியாக இருக்குதுன்னு நானும் அப்பாவும் கொத்தணும். அந்த ஓரமாக மிளகு போட்டேன். இன்னும் இதெல்லாம் ஒரு துளி கூட எதுவுமே வரல. சரி, இதுக்குன்னு டைம் வந்து 8 நாள் வச்சு பார்ப்போம். ஆக மொத்தத்தில் வெந்தயமும் கடுகும் சக்ஸஸ். ஜீரகம் சோம்பு வந்துடும். ஆனால் ஜீரகம் தான் டவுட், என்னன்னு தெரியல, வருமா என்னன்னு தெரியல. ஆனால் ஜீரகம் வந்து தனியாக ஜீரக செடின்னு இருக்குதா, இல்லை சோம்பில் வந்து அவிச்சி போட்டு காய வைக்கிறது தான் ஜீரகமானு தெரியல. அது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சு சொல்லுங்கள். ஒன்று கூட இல்லை. இன்னும் 8 நாள் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பர். எனக்கு வெந்தயமும் கடுகும் முளைச்சி வந்தது அத்தனை சந்தோஷம். அருமை அருமை. பாருங்க, இதெல்லாம் நானும் அம்மாவும் களை வெட்டினோம். இல்லை, முக்கால்வாசி அம்மா தான் வெட்டினாங்க. அந்த பாறை இருக்குது பாருங்கள், அந்த பாறைக்கு அந்த பக்கம் இருந்தால் நான் வந்தேன். இந்த ஏன்னா எனக்கு டைம் இல்லை. பாப்பாவுக்கு, சின்ன பாப்பா குழந்தை பிறந்திருக்குதுல்ல, அவங்க சாப்பாடு செய்ய கொள்ள வேலை சரியாக இருக்குது. துணி துவைக்க ஐயோ. இப்போவும் பாருங்கள், காலிலேருந்து வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. தலைக்கு தண்ணி வார்த்துக்கிட்டு சரி செடி போய் பார்த்துட்டு வரலாம். 5 நாளாக நிஜமாக நான் 5 நாளாக அந்த செடி பக்கம் வந்து எட்டியே பார்க்கல. இன்றைக்கி 5ஆவது நாள் தான் வந்து எட்டி பார்த்துருக்கேன். பச்சை மிளகா பாருங்கள், அழகாக பூ வச்சுருக்கு. பறவைகள்